மந்திர மாயாஜால மீன். கடற்கரை ஓரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு, அழகியூர். அங்க இருந்த பசங்களுக்கு எல்லாம் நண்பனாக இருந்தான் கண்ணன். வயசு சின்னதுதான், ஆனா வாழ்க்கை அவன பெரியவன மாதிரி கையாள வைத்திருச்சு. அவனோட அப்பா கடலுக்கு போய் புயல்ல சிக்கி போயிட்டாரு. அம்மா படுக்க படுக்க நோயில. கண்ணன் தினமும் சின்ன வலை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போய் கிடைக்கிற சில மீனிலேயே வீட்டோட சாப்பாடு பாத்துக்கிட்டு இருந்தான். அன்று மாலை சூரியன் மறையும் நேரம். அலைகள் மெதுவா கரையை தட்டி இருந்துச்சு. கண்ணன் வலைய வீசி வச்சிருந்தான். ஆனா எந்த மீனும் கிட்டல. வலையை இழுக்கும்போது திடீர்னு கனம். இது என்னடா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். வலைய திறந்தபோது அங்கு ஒரு விசித்திரமா ஒளி ஒளின்னு மின்னும் நீல சிவப்பு நிற மீன். மீன் அவனை பார்த்து மனித குரல்லே பேச ஆரம்பிச்சுது. என்னை நீ விடுதலை செஞ்சா உன் வாழ்க்கை மாறிடும். என்கிட்ட ஒரு வரம் உனக்காக இருக்கு. கண்ணனுக்கு நெஞ்சே குலுங்கிடுச்சு. அவன் இதே மீனை விற்றா காசு கிடைக்கும், அம்மாவுக்கு மருந்து வாங்கலாம். ஆனா மீன் பேசுதே. அது வேதனைப்படுறது தெரிஞ்சுது. கண்ணன் மனசு உருகி, போடா போய் நீ வாழ்ந்து போ என்று அவனே கையில் தூக்கி கடலில விட்டுட்டான். மீன் கடலில மிதந்து போகும்போது சொன்னது, நீ செய்த நன்மை உன்னை தேடி வருமே பையனே. நாட்கள் போச்சு, வரம் வரல. கண்ணன் எதிர்பார்த்த மாதிரி எந்த மாற்றமுமே இடம்பெறல. வீட்டில் பசிக்க பொருள் இல்ல. அம்மா பலகீனமா போயிட்டு இருக்காங்க. கிராமத்துல சில பேர் கிண்டல். அட, பேசும் மீனா, மந்திரமா, ஐயோ பாவி பையன். கண்ணன் உள்ளுக்குள் வருந்தினான். நான் தவறா செஞ்சுட்டேனா? ஒரு இரவு கடல் கொந்தளிச்சுச்சு. மழை கத்துற மாதிரி பெய்யுது. மின்னல் சத்தத்துல குழந்தைகள் அழுது ஓடுறாங்க. கண்ணன் அம்மாவை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போறதற்காக முயற்சி. அந்த நேரத்துல கடலின் நடுவிலிருந்து பெரிய ஒளி. அந்த ஒளியோட சேர்ந்து மந்திர மீனே மீண்டும் வந்துச்சு. உன்னோட நன்மை திரும்பி வந்துருச்சு. மீன் வானத்திலேயே மிதந்து கண்ணனிடம் பேசுது. இந்த கிராமம் முழுக்க அழிஞ்சிடும். ஆனா நான் காப்பாத்துற சக்தி ஓர் உயிருக்கு மட்டும் போதும். உன் அம்மாவா அல்லது முழு கிராமமா? கண்ணனுக்கு உலகமே கரிய போச்சு. கண்ணீர் கொட்டுறது. ஆனா அவன் அம்மா மெதுவா அவன் கைய பிடிச்சு சொல்றாங்க, கண்ணா, நீ கிராமத்தை காப்பா, நான் அமைதியா போயிடுறேன். நீ நல்லவனா இருப்பியா? அவன் அழுதுகிட்டே முடிவு செஞ்சான். மீன் புரண்டு தடா, பெரிய ஒலி மேலெழுந்து கிராமத்தை ஒரு போர்வை போல மூடுச்சு. புயல் அந்த ஒலிய தாண்ட முடியல. கிராமம் காப்பாத்தப்பட்டுச்சு. ஆனா கண்ணன் திரும்பி அம்மாவை பார்க்கும்போது அவங்க கண்மூடிச்சு அமைதியா கிடந்தாங்க. மூச்சே இல்ல. கிராம மக்கள் கண்ணனை தூக்கி நின்றனர். மறுநாள் காலை புயல் அடங்கினதும் எல்லோரும் கண்ணனை கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. நீதான் எங்கள காப்பாத்தின. ஆனா கண்ணனோ, அவன் நஞ்சுக்கு மட்டும் வெறுமை. மந்திரமீன் கடைசியாக ஒருமுறை மேலெழுந்து, உன் அம்மாவின் தியாகம் உன்னை பெரியவனாக ஆக்கும். உன் நன்மை உலகத்துல ஒலிக்கிறது கண்ணா அப்படின்னு சொல்றதோட கடலுக்குள் மறைந்துச்சு. அவன் அம்மாவின் நினைவை மனசுக்குள் வைத்து கிராமத்துக்காக அயராது வேலை பார்த்தான். காலம் போக கிராமம் செழிச்சது. கண்ணன் எல்லோருக்கும் துணை. அந்த மீன் மறுபடியும் வந்ததில்லை. ஆனா சில சமயங்களில் கடலலை ஒளி ஒளின்னு மின்னும்போது கண்ணன் மேலே பார்த்து மெதுவா புன்னகைப்பான். நல்லது செஞ்சா அது திரும்பிக்கிட்டே வரும் அப்படின்னு